மாமா பம்பு செட்டுக்குள்ளே நுங்கு வெட்டுற கத்தி எடுக்கணும். பம்பு செட்டை சுற்றி இந்த பிளாஸ்டிக் கவர் கட்டி வச்சுருக்காரு பேப்பரு. நல்லா நீக்க கட்டி வச்சுக்கிறாரு. புதுசாக வர்றவங்க எந்த பக்கம் மெயின் கேட்டுன்னு கொஞ்சம் தெரியாது, சிரமப்படுவீங்க. பாருங்க, உள்ள நாய்க்குட்டி இருக்குது, ஒரு ஆடு ஒரு குட்டி இருக்குது. சுற்றி பிளாஸ்டிக் கவர் கட்டி வச்சுருக்காரு திக்னஸாக. இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்ன எல்லாம் போர்லேருந்து ஓடின மிஷின் எல்லாம் இப்போ கிணத்து மோட்டர் தான் ஓடுது. இது ரெஸ்ட்டில் இருக்குது. 2 போர் இருக்குது. அப்போல்லாம் தண்ணி இல்லாமல் வறட்சி இருந்தது. அப்போல்லாம் போர் நைட்டு பூரா ஓட்டி தொட்டியில் தண்ணி ஃபில் பண்ணி அதுக்கப்புறமா பூச்செடிக்கு பாய்க்குவோம். இது வந்து பம்பு செட்டு. இது உள்ள தான் மோட்ரு ஸ்டார்ட்ரு எல்லாம் வச்சுருக்குங்க. மாமா வந்து சாவி ரெகுலராக வைக்கிற இடத்துல வச்சுருப்பார் மறைச்சி. எனக்கு தெரியும், எனக்கு வீட்டுக்கு மட்டும் தெரியும். புதுசாக வர்ற ஆளுங்க யாரும் எடுக்க முடியாது. ஒளிச்சு வச்சுருப்பார் மாமா. நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சினேனாக்கா கரெக்டாக வீடியோவை பார்த்து வந்து சாவி எடுத்துருவீங்களே. எடுத்து பம்பு செட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற சாட்டரை கட்டரை எடுத்துகிட்டு போயிடலாம் உள்ள. இது வந்து மருந்து அடிக்கிற ஸ்ப்ரேயர் மிஷினு. பக்கம் ஒரு குட்டி மிஷின் இருக்குது, தண்ணி அடிக்கிற சின்ன மிஷினு. இதில் தான் மாமா வந்து தூங்குறது. அவர் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பம்பு செட்டில் தான் தூக்கமே. நைட்டு தூக்கம் ஃபுல்லாக. வீட்டில் சாப்பிட்டு கிளம்பி வந்துடுவார் நைட்டு ஒரு 8-9 மணிக்கெல்லாம். இதெல்லாம் சாட்ரு ஃபுல்லாக 3 பேஸ் லைனு. 3 லைட்டு எரியுதில்ல, 3 பேஸ் லைன் இருக்குது. இப்போ 3 பேஸ் லைன் தான் அந்த 3 லைட்டும் எரியும். சிங்கிள் பேஸ்னால் 2 எரியும். 1 எரியும், சில டைமில் 2 எரியும். சிங்கிள் பேஸு 2 பேஸ் கொடுத்துருப்பாங்க சப்ளை வந்து. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாட்ரு வாங்கின பாக்ஸுங்க, மோட்ரு வர்றது. அப்புறம் காயில் கட்டாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா பாக்ஸில் தான் எடுத்துகிட்டு போனோம் மோட்ரெல்லாம். அது அப்புறம் ஒயரு எல்லாமே இருக்குது. மாமா இதில் வந்து கத்தி, ஸ்பேனரு, கட்டிங் பிளேடு எல்லாமே வச்சுருப்பார். ஆனால் வந்து எனக்கு, மாமாவுக்கு, எங்கள் அக்காவுக்கு தெரியும் எங்கே என்னென்ன இருக்குதுன்னு. எங்கள் மச்சான்மாருக்கும் ஒரு சிலது தெரியும், ஒரு சிலது மாமா மறைச்சி வச்சுருப்பார். இந்த கத்தி கொஞ்சம் காஸ்ட்லியான விஷயமெல்லாம் மறைச்சி வச்சுருப்பார் மாமா வந்து, யாரும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டூல் மேலே தான் வந்து மாமா படுத்துக்குவார், பெஞ்சு. இது வந்து ஸ்டூலு. மாமா வந்து குளிர் காலத்தில் போட்டுக்கிறதுக்கு கம்பளி வச்சுருக்காரு. இது வந்து ஆயிலு, ஸ்ப்ரேயரு அது இதுன்னு வச்சுருப்பாருங்க, நெட்டு போல்ட்டெல்லாம் கழட்டுறதுக்கு. இது மேலே தான் மாமா படுத்துப்பார். இந்த 2 பெஞ்ச் இருக்குது, ஜாயின் பண்ணி போட்டிருக்காரு. அது மேலே தான் மாமா படுத்துக்குவார். 3 பேஸ் லைன் இருக்குது. மோட்ரு ஓடி நிற்குது, கிணத்து மோட்ரு எடுத்து விட்டுக்குது. மோட்ரு ஓடின்னு இருக்குது. இதான் மாமாவுடைய பம்பு செட்டு. காலம்புறம் பம்பு செட்லேயே ஒரு காலத்தை ஓட்டுருவார் போல இருக்குது மாமா.